இப்போ ஒரு எளிய மனிதர் வந்து அவர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, தியானத்தால அவங்க பிரச்சனை வந்து தீர்க்கப்படுமா? நான் என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானத்தால ஒரு பிரச்சனை தீர்க்கப்படுமா அப்படிங்கிறத தாண்டி, இந்த தியானம் பண்ணா பிரச்சனையே வராது. இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, அதுக்கு அவனும் ஒரு காரணமா இருப்பான். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு ஏற்றத்தாழ்வு சொல்றீங்க. இப்ப இந்த ஏற்றத்தாழ்வுக்கு நீங்க ஒரு காரணமா எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க. புரியுதுங்களா? அத நம்ம வந்து உணரணும். அத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு பையன் ஒரு பொண்ண போய் காதலிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய ஜாதியில உள்ளவங்க. நீங்க கொஞ்சம் கீழ அப்படின்னா, அப்ப அந்த சூழல்ல உங்களுக்கு ஆசைய மட்டும் தான் பார்க்குறீங்க. அத சுத்தி இருக்கிற பேக்கிரவுண்ட பார்க்க மாட்றீங்க. அப்ப அந்த பேக்கிரவுண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழல். நாம இன்பமும், சந்தோஷமும் அடையிறது முக்கியம். அதே நேரத்தில பின்னாடி இருக்கிறவங்க அழுவக்கூடாது. இப்ப நீங்களும் இன்னொரு பையனும் காதலிக்கிறங்கிறதுக்காக, உங்கள சுத்தி இருக்கிற நாங்கலாம் அழுகணுமா என்ன? அப்ப உங்களுடைய இன்பமும், உங்களுடைய சந்தோஷத்துக்கும் பின்னாடி யாரும் அழுதுறக்கூடாது. அத உணர்ந்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, ஏன் துன்பம் வரப்போகுது? துன்பத்துக்கு எது காரணம்? நீங்க எந்த பொருள் மேல ஆசைப்படுறீங்களோ, அது துன்பமா மாறுது. அப்ப நீங்க காதலிக்கிறது முக்கியம் இல்ல. அது துன்பமா மாத்திக்காம காதலிங்க. அதுதான் முக்கியம். திருமணம் பண்ணிக்கிறது முக்கியம் இல்ல. அது துன்பமா மாறக்கூடாது. வேலை பார்க்கறது முக்கியம் இல்ல. அது துன்பமா மாறக்கூடாது. இப்ப வேலை உங்களுடைய லைஃப் ஸ்டைலு ஒரு இயல்பா எதார்த்தமா இருக்கணும். நீங்க செய்ற வேலை வந்து என்னன்னா, உங்க உடலையோ, உங்க மனதையோ கஷ்டப்படுத்தக்கூடாது. அது இயல்பா இருக்கணும். உங்கள வருத்துனா அந்த வேலையே தேவையில்ல. அது துன்பம் தான் அது. துன்பப்பட்டு நீங்க வேலை செஞ்சு இந்த உலகத்துல எந்த சாதனையும் பண்ண போறது கிடையாது. புரியுதுங்களா? அத நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா, நீங்க வாழ வந்திருக்கீங்க. துன்பப்பட வரல. நீங்க உங்கள வருத்திக்கிட்டு என்னதான் பண்ண போறீங்க? இவ்வளவுதான் விஷயம். நீங்க தயவு செய்து உங்களையும் சேர்த்து சொல்றேன் சகோதரி, வருத்திக்காதீங்க. ஒரு இயல்பா ஒரு வாழ்க்கைய என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா, அதில நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க பிறரையும் அழுவ விடாதீங்க. நீங்களும் அழுவாதீங்க. எனக்கு இதுதான் வேணும். நீங்க ரூ. 100 கூட சம்பாரிங்க. ஆனா, நீங்க அழுகாதீங்க. நீங்க இன்னொருத்தன அழுக விடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்றேன்.